வணக்கம் மக்களே. இந்த நவராத்திரி ஸ்பெஷல் ஷார்ட்ஸ்ல இன்னைக்கு 5ஆம் நாள் துர்கை வழிபாடு பத்தி பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பக்தி பீட்ஸிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முந்தைய பதிவுகள் பார்க்கலனா சேனல் பிளேலிஸ்ட்ல நவராத்திரி சீரீஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தொடர்வோம். நவராத்திரி 5ஆம் நாள்ல அன்னை ஆதிபராசக்தியை ஸ்கந்தமாதா ரூபத்துல வழிபடுறோம். அதாவது குழந்தை முருகப்பெருமானை ஸ்கந்தனை மடியில வச்சிருக்கும் கோலத்துல காட்சி தர்ற அன்னை. இவங்க கருணையோட அடையாளமாவும் வீரத்தின் வடிவமாவும் இருக்காங்க. இந்த நாள்ல அம்பிகையை மோகினி அல்லது வைஷ்ணவி அலங்காரத்துல அலங்கரிச்சு வழிபடுவாங்க. வைஷ்ணவி தேவி மகாவிஷ்ணுவோட முழு சக்தியோட வடிவமா இருக்கிறாங்க. இவங்கள மனசார பக்தியோட வழிபட்டால் நம்ம வீட்டுல தங்கத்தோடு சகல ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாம எப்பவும் நிலைச்சு இருக்கும். வீண் செலவுகளும் கஷ்டங்களும் விலகிடும். எப்படி வழிபடணும் அத பார்க்கலாம் வாங்க. அம்பாளுக்கு சிவப்பு நிற புடவை அணிவிச்சு அலங்காரம் செய்யலாம். அன்னம், கிளி மாதிரியான பறவை கோலங்கள் போட்டு வழிபடலாம். மனோரஞ்சிதம் இல்லனா பாரிஜாதம் பூக்களும் திருநீற்று பச்சை இலைகளும் பயன்படுத்தலாம். தயிர் சாதமும் பூம்பருப்பு அல்லது கடலை பருப்பு சுண்டலும் மாதுளம் பழமும் நைவேத்தியம் பண்றது சிறப்பு. கர்நாடக இசை தெரிஞ்சவங்க பண்டுவராளி ராக பாடல்களை பாடி வழிபடலாம். இந்த ஸ்கந்தமாதாவே அதாவது வைஷ்ணவி வழிபாட்டை செஞ்சா செல்வத்தோடு கூடவே பேரின்பம், மன நிம்மதி, சக்தி, யோகம், மோட்சம் எல்லாமே கிடைக்கும். நவராத்திரியில விரதம் இருந்து மனதார அம்பிகையை வேண்டிக்கிட்டா கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும்னு ஐதீக மக்களே. இன்னைக்கு இந்த ஸ்கந்தமாதா மகிமையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மங்கள நாளில் அம்பாளின் அருள் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும். மீண்டும் அடுத்த பதிவில்